நான் திருப்பி சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் கேட்டு பழகின ஒரு விஷயம், எல்லாருக்கும் புளிச்சு போன ஒரு தப்பாக தான் மறுபடியும் தமிழ் தலைவாஸ் டீம் திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங் 7 ப்ராப்பராக இறக்கணும். அப்படி இறக்கல அப்படின்னா ஹரியானா டீம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த தோல்விக்கு ஹரியானா டீம் காரணம் இல்லை, நம்மளே நம்ம தலை மேலே மண்ணை வாரி தூக்கி போட்டுட்டோம். ஸ்டார்டிங் 7 ப்ராப்பராக இறக்கணுமா இறக்கக்கூடாதா? ஸ்டார்டிங் 7லேயே நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது உங்கள் மேட்சே போச்சு. இந்த மேட்ச் ஸ்டார்டிங் 7 பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு மேட்ச் நம்ம கையை விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 7லேருந்தே வந்துடலாமே. ஸ்டார்டிங் 7ல் 5 டிஃபெண்டர் 2 ரைடரோட போகிறாங்க. நான் ஓப்பனாக ஒரு கேள்வி கேட்குறேன், நம்ம வச்சிருக்க ரைடர்ஸ் எல்லாமே மேட்சுக்கு மேட்ச் சூப்பர் 10 எடுத்துகிட்டு இருக்காங்களா? எல்லாருமே ஒரு சீசனில் 300-400 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்களா? இல்லை. ஏற்கனவே நம்ம ரைடர்ஸ் வந்து ஒழுங்காக ப்ளே பண்ணாமல் தான் அவ்வளோ மேட்சஸ் நம்ம தோற்றுருக்கோம். தோற்ற மேட்சஸ் எல்லாமே ரைடர் தான் ஒழுங்காக ப்ளே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் டிஃபென்ஸை தான் நம்ம வந்து குறை சொல்லியிருப்போம். கடைசி ஒரு சில நிமிஷங்களில் டிஃபென்ஸில் எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணியிருப்பான், அதை தான் நீங்கள் குறை சொன்னீங்க. ரைடிங்கில் எவனுமே பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல, மொயின் சஃபாகியை தவிர வேற யாருமே பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ரைடிங் யூனிட்டை வச்சுக்கிட்டு நீங்க 2 ரைடர்ஸ் 5 டிஃபெண்டர்ஸ் போட்ட அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஸ்ட்ராட்டஜி. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜினால மட்டும்தான் இந்த மேட்சை நம்ம தோத்தோம். அண்ட் முக்கியமான கேள்வி, மாசான முத்தை எதனால நீங்க இறக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன் இறக்கல அப்படிங்கிறது தான். ஏன் சரிங்க, ஒருவேளை மாசான முத்துக்கு இன்ஜுரி அதனால அவர் இறக்கல அப்படின்னே வச்சுப்போமே. நமக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதனால அதை பத்தி பெருசா பேச முடியல. ஒருவேளை மாசான முத்துக்கு பிளே பண்றதுக்கு அந்த விஷயங்கள் இருந்து இன்ஜுரி இல்லாம இருந்து அவங்க வந்து இறக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அங்க என் கேள்வி வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ என்னன்னு தெரியல, அதனால நம்ம வந்து கன்சிடர் பண்ணிடுவோம் முத்துக்கு வந்து இன்ஜுரி, அதனால அவர் வந்து டீமுக்குள்ள ஸ்டார்டிங் 7க்குள்ள கொண்டு வரல அப்படின்னே வச்சுப்போமே. நீங்க ஸ்டார்டிங் 7 எப்படி அமைச்சிருக்கணும்? 5 டிஃபெண்டரோட 3 ரைடரோட அமைச்சிருக்கணும். சச்சின் தன்வர், விஷால் சகல், அதுக்கப்புறம் மொயின் சஃபாகி. இல்லைனா அந்த விஷால் சகல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சௌரவ் ஃபாக்ரே, இந்த மாதிரி யங் பிளேயர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். நீங்க அப்படி இல்லாம 5 டிஃபெண்டர்ஸ் 2 ரைடர்ஸ் அப்படின்னா அது ஒரு மோசமான ஸ்ட்ராட்டஜி. அங்கே நம்ம மேட்சை டோட்டலா விட்டுட்டோம். அப்படி நீங்க சாகில் குலியாவை உள்ள கொண்டு வந்தனால ஃபார்ம் அவுட்ல இருக்க சாகில் குலியாவும் ஒழுங்கா பிளே பண்ணல. அந்த பொசிஷன்ல நல்லா பிளே பண்ணிட்டு இருந்த நிதிஷை வந்து பாத்தீங்கன்னா இன் பொசிஷன்ல விட்டுட்டீங்க. இன் பொசிஷன்ல இருக்கும்போது அந்த பையனால பெருசா டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. மறுபடியும் அவனுக்கு அந்த லெஃப்ட் கார்னர் பொசிஷன் கிடைச்ச பிறகு மேட்ச்ல வந்து அவன் டிஃபென்ஸ்ல வந்து கம்பேக் கொடுக்குறான். அவன் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு டிஃபென்ஸும் ஓரளவு கண்ட்ரோல் ஆகி கம்பேக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் உங்க ரைடு போய் ஒழுங்கா பிளே பண்ண முடியாததுனால டிஃபென்ஸ் மறுபடியும் கொலாப்ஸ் ஆகுது. டிஃபென்ஸ்லயும் மிஸ்டேக்ஸ் நடக்குது, ரைட்லயும் மிஸ்டேக்ஸ் நடக்குது. இதுக்கு நீங்க பேசாம ஒரு யங் பிளேயருக்கு ஸ்டார்டிங் 7லேயே 3 ரைடர் 4 டிஃபெண்டரோட போயிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடந்திருக்காது அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். ஆனால் இந்த தமிழ் தலைவாஸ் டீம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தி இந்த மேட்சுக்குலாம் வராங்கன்னு எனக்கு தெரியல. ப்ராப்பரான மோசமான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல மட்டும் எந்த இதுவும் இல்லை. நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங் 7ல் சச்சினை இறக்குங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் தான் சொன்னேன். ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் சரி எடுக்கலாலும் சரி உள்ளே இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கான நாள் அவருக்கான நாள் இல்லை. எல்லா வாட்டியும் டூ ஆர் டேயில் அவர் தான் போகிறாரு. எடுத்த உடனே அவர் வந்து அவுட் ஆகுறாரு. அவர் வந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிவிலே தான் அவர் வெளியே எடுத்துக்கிட்டு வேற ரைடர் உள்ள அமைக்கிருக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் கொஞ்ச நேரம் போன பிறகு தான் அவரை வந்து நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியல. நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் மேலே வைக்கிறீங்க இல்லையா? நீங்கள் ஒரு 2.5 கோடி கிட்ட கொடுத்து ஒரு பிளேயரை எடுக்கிறீங்க. அந்த பிளேயர் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வைக்கிறீங்க இல்லையா? எல்லா மேட்சும் பூரா ப்ளே பண்ணுறாரு, ஸோ ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு மேலே நம்பிக்கை வச்சு இறக்குறீங்க இல்லையா? அதை வந்து ஒரு யங் பிளேயர் மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு நம்ம டீம் எங்கேயோ இருந்திருக்கும். இதில் எனக்கு ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீசனில் அதிக டிஃபென்ஸ் பாயிண்ட் எடுத்த டீமில் நம்பர் 1 டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஆனால் நம்ம டீமில் உள்ள ரைடர்ஸ் ஆப்போசிட் டீமில் உள்ள டிஃபென்ஸை ஆல் அவுட் கூட பண்ண முடியல. சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன்ஸுக்கு கூட கொண்டு வர முடியாமல் அவ்வளோ மோசமாக ப்ளே பண்ணுறாங்க. நான் வந்து மொயின் சஃபாகியை வந்து குறை சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொயின் சஃபாகியை பொறுத்தளவு உங்கள் டீமில் யாராவது ஒருத்தர் அந்த ஸ்டார்டிங் அந்த கிளச் பாயிண்ட்ஸ் எடுத்து ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அதுலேருந்து மொயின் சஃபாகி ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிருவார். எக்ஸாம்பிளுக்கு யூபியோதா மேட்ச்சில் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா மொயின் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்திருப்பார். செகண்ட் ஹாஃப்ல மாசான முத்து வந்து அந்த கிளச் பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்ச பிறகு இவருமே ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிருவார். யாராவது உங்களுக்கு தொடங்கி வைக்கணும், அப்பதான் மொயின் சஃபாரி வந்து ஃபார்முக்கு வந்து வருவார். அண்ட் யூபியோதா மேட்ச்ல மாசான முத்து செஞ்ச அந்த கிளச் பாயிண்ட்ஸ் எடுக்கிற அந்த விஷயத்தை வந்து இந்த மேட்ச் ஹரியானா மேட்ச்ல யாருமே தமிழ் தலைவாஸ் டீமை சேர்ந்த எந்த ஒரு ரைடரும் செய்யல. அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மொயின் சஃபாரி புவரா பிளே பண்றதுக்கு காரணமா அமைஞ்சுது.
அண்ட் தமிழ் தலைவாஸ் டீமோட டிஃபென்ஸை பற்றி நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா தர்மராஜன் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்னால மேட்ச் நம்ம டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பெருசாக பாயிண்ட்ஸே எடுக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாகில் குலியாவை எடுத்துட்டு நிதிஷ்குமாரை வச்சிருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, நிதிஷ்குமாரை இன் பொசிஷனில் வச்சுட்டு சாகில் குலியாவை லெஃப்ட் கார்னரில் நிற்க விட்டாங்க. அதுதான் தப்பு. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சாகில் குலியா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் இருக்கும்போது நம்ம டீமோட டிஃபென்ஸ் பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். சாகில் குலியாவை எடுத்துட்டு லெஃப்ட் கார்னரில் வந்து நிதிஷை கொண்டு வந்த பிறகு நம்ம டீமோட பர்ஃபார்மன்ஸை பாருங்க, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதுதான் அந்த விஷயத்தை தமிழ் தலைவாஸ் டீம் வந்து செய்ய மறந்துட்டாங்க. ஸ்டார்டிங் 7லேயே இந்த மேட்சை வந்து நீங்கள் விட்டுட்டீங்க. அண்ட் சந்தன் ரஞ்சித் அண்ணனை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. போனஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கிறார். ஏன்னா தமிழ் தலைவாஸ் டீமில் இது வரைக்கும் ப்ராப்பராக யாருமே போனஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கல. அண்ட் அதுதான் ஒரு பெரிய மைனஸாக நமக்கு இருந்திருக்கு. ஆனால் சந்தன் ரஞ்சித் அண்ணே போனஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கிறார். நீங்கள் மேபி இப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். சந்தன் ரஞ்சித் அண்ணனை மெயின் ரைடராக வச்சுட்டு மாசனமுத்து, மொயின் சஃபாகியை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். சந்தன் ரஞ்சித் அண்ணே உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். ஸோ போனஸில் பாயிண்ட்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல முடியாது. போனஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம மாசனமுத்தை பொறுத்தளவு அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணியே பாயிண்ட்ஸ் எடுப்பார். அண்ட் ஒன்ஸ் ரெண்டு பேருமே பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, கிளச் பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மொயின் சஃபாரியே ஃபார்முக்கு வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு ரைடிங்கில் கொடுப்பார். அப்படிங்கும்போது இந்த ஒரு ரைடிங் ட்ரியோவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். அண்ட் முக்கியமாக இந்த மேட்சை தோக்குறதுக்கு காரணம் ஸ்டார்டிங் 7 ப்ராப்பராக இறக்காததுனால தான். ஸோ தர்மராஜ் அண்ணன் எல்லா விஷயத்தையும் அவர் தான் ஏற்றுக்கணும். தோல்வி எல்லாத்தையுமே அவர் தான் ஏற்றுக்கணும். அவரால் மட்டும்தான் இந்த மேட்சை வந்து தோத்தோம். உடனே நீங்கள் சொல்லலாம் பிளேயர்ஸ் தானே ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸ்டார்டிங் 7 ப்ராப்பராக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸ்டார்டிங் 7 ப்ராப்பராக இறக்கலை. ஸோ முக்கியமான விஷயம், இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக நம்ம ப்ளே பண்ணி தோற்றுருக்கோம். அண்ட் இதை பற்றி, இந்த மேட்சை பற்றி இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தலை ரொம்ப வலிக்குது. சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்கிறதுக்கு தலை வலிக்குது. செஞ்சதப்பே திருப்பி தமிழ் தலைவாஸ் டீம் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இதை பற்றி இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.